திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சித்சபேசா சிவசிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியோம். வல்லிகாந்தஸ்மரணம் சிவசுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவராணினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன் அடியார்க்கும் அடியேன். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். நற்றவன் நல்லூர் சிவன் திருப்பாதம் தன் சென்னி வைக்கப் பெற்றவன் மற்றிப் பிறப்பற வீரட்டர் பெய்கழல் தாழ் உற்றவன் உற்ற இடம் அடையாரிடம் வெள் அமுதாத்துற்றவன் ஆமூரின் நாவுக்கரசு என்னும் தூமணியே. மணியினை மாமரை காட்டு மருந்தினை வன்மொழியால் திணியன நீள் கதவன் திறப்பித்தன தென்கடலில் பிணியன கண் மிதப்பித்தன சைவப் பெருநெறிக்கே மணியன நாவுக்கரையர் பிரான் தன் அருந்தமிழே. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத் தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச் சீர் பரவலுறுகின்றேன். பேருலகில் ஒரு நாவுக் குறை செய்ய உண்ணாமை உணராதேன். இடையரா பேரன்பு மழைவாரும் இணைவெளியும் உழவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா பெருந்துறவும் வாகீச பெருந்தகை தன் ஞானப் பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேட பொலிவழகும் துதித்து வாழ்வாம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல உமையொரு பாகனாரின் தனிப்பெரும் கருணையினாலும் ஆச்சாரிய பெருமக்களின் குருவருளினாலும் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளின் திருவடிச் சார்பினாலும் இன்றைய தினம் சித்திரை சதயம் திரு நன்னாள் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளினுடைய குரு பூஜை தினம். இந்த நல்ல நாளிலே இடைமருது ஈசன் சாத்திர குழுவில் குரு பூஜை சிந்தனை நிகழ்வாக எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளின் பாண்டிய நாட்டு தலையாத்திரை என்ற தலைப்பிலே இன்றைய சிந்தனை அமைய இருக்கின்றது. சிந்தனையிலே இணைந்திருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினால் வணங்கி கொண்டு நன்றிகளும் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். சித்திரை சதயம் நன்னாள் பெரிய புராணத்திலே ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளுகின்ற பெரிய புராணத்திலே நாயன்மார்களின் திருவரலாறு கூறப்படுகின்ற புராணங்கள். அதிலே வேறு எந்த நாயன்மாருக்கும் இல்லாத தனி சிறப்பாக எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் குரு பூஜை தினம் அது சித்திரையில் சதயம் என்று புராணத்திலேயே எம்பிரான் ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமானால் போற்றப்பட்ட நல்ல நாள் என்று சைவர்களுக்கு பொன்னான நாள். திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன் அடியார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையிலே எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாராட்டப்பெற்ற போற்றி வணங்கப்பட்ட நம்முடைய பரமாச்சாரிய சுவாமிகளில் ஒருவரான எம்பிரான் அப்பர் சுவாமிகளது குரு பூஜை. திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன் என்று போற்றுகின்றார். நீங்காது நிலைத்த திருவாகிய அந்த செம்பொருளையே செவ்விய பற்றுக்கோடாக கொண்டருளிய திருநாவுக்கரசு நாயனாருடைய அடியார்களுக்கும் நான் அடியேனாவேன் என்று போற்றுகின்றார் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். திருநின்ற என்பதிலே வருகின்ற திரு என்பது முக்தி செல்வத்தை குறிக்கின்றது. அது இறைவனது திரு, அது நின்ற திரு. திருநின்ற செம்மை திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட என்று
இரண்டு செம்மை என்ற சொல் 2 முறை பயின்று வந்திருக்கின்றது. அதிலே முதலிலே வருகின்ற செம்மை என்பது செம்பொருள் என்று, அந்த முதலிலே வருகின்ற செம்மை என்பது நித்தியமாய் தூயதாய் விகாரமின்றி ஒரே தன்மையாக இருக்கின்ற இறைவனது தன்மை. அந்த தன்மை தன்னை குணமாக உடைய குணியாகிய சிவத்தை உணர்த்துகின்றது. எனவே முதலிலே வருகின்ற செம்மை செம்பொருளான சிவத்தை உணர்த்துகின்றது. அந்த திருநின்ற செம்மை, அந்த செம்மையை செம்மையாக கொண்டவர், செம்மையாக பற்றி கொண்டவர் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள். எனவே இரண்டாவதாக வருகின்ற செம்மை, செம்மையா கொண்ட என்பது சிறந்த பற்றுக்கோடாக பிடித்து கொண்ட என்ற பொருளிலே வருகின்றது. இரண்டாவது வருகின்ற அந்த செம்மை என்பது உறுதியின் வலுவாத திண்மையை உணர்த்தி கொண்டு விசேஷித்து நிற்கின்றது. அப்படிப்பட்ட பெருமான் குரு பூஜை நன்னாளிலே நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் அருளிய சாத்திரங்கள், தோத்திரங்கள், ஆச்சாரிய பெருமக்களின் திருவரலாறு இவைகளை சிந்திக்க வேண்டும் என்பது மரபு. அந்த வகையில் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளது திருப்புராணம் என்பது மிக நீண்ட புராணம். நம்முடைய ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்திலே சுமார் 429 திருப்பாடல்கள், கிட்டத்தட்ட அத்தகைய நீண்ட நெடிய புராணம். அவ்வளவு பெரிய புராணத்தை சிந்திக்க வேண்டுமென்றால் அதனை தொடர் சிந்தனையாகத்தான் வைத்து சிந்திக்க முடியும். அந்த வகையில் இன்றைய தினத்திலே நம்முடைய சிந்தனை என்பது எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளது திருவரலாற்றின் ஒரு பகுதியாக இருக்கின்ற பெருமான் மேற்கொண்ட பாண்டிய நாட்டு தலையாத்திரை என்பதனை சிந்திக்கலாம் என்று திருவருள் கூட்டியிருக்கின்றது. எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் திரு அவதாரம் செய்தபோது அவருக்கு, அப்பெருமானுக்கு பெற்றோர்கள் இட்ட திருநாமம் மருள் நீக்கியார். அப்பெருமான் நம்முடைய மருளை நீக்கி அருளுவதற்காக திரு அவதாரம் செய்த பெருமான். பின்னர் சமன் சார்ந்த போது பெருமானுக்கு அவர்கள் சூட்டிய நாமம் தர்மசேனர் என்பது. சூலை நீங்கி பதிகம் பாடத் தொடங்கிய பின் அந்த சிவ பரம்பொருளே சூட்டிய திருநாமம்தான் திருநாவுக்கரசர் என்கின்ற திருநாமம். அதன்பின் எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரால் அழைக்கப்பெற்ற திருநாமம் அப்பர் என்ற திருநாமம். அதோடு மட்டுமல்ல, ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்திலே தாண்டக வேந்தர், தாண்டக சதுரர், வாக்கின் மன்னர், சொல் அரசர், வாகீசர் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற திருநாமங்கள் நம்முடைய திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு. வடமொழியிலே அகஸ்திய பக்த விலாசம், உபமன்யு பக்த விலாசமும் பல்வேறு திருநாமங்களை கூறி துதிக்கின்றது. ஜிஹ்வா ராஜக என்றும் ரசனராஜக என்றும் பல்வேறாக போற்றி துதிக்கின்றது வடமொழி பிரபந்தங்கள். சொல்க்கு உறுதிக்கு சொல் அப்பர் எனச் சொல், சொல் குருதிக்கு அப்பர் எனச் சொல் என்று போற்றப்படும் அடிகள் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று திருத்தொண்டு என்பதனுடைய மகத்துவத்தை நமக்கு போதித்த ஆச்சாரிய பெருமகனார். 4900 பதிகங்கள் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய திருப்பதிகங்கள். இணைக்கொள் 7 இரும்பணுவல் ஈந்தவன் என்று நம்பி ஆரூரர் பெருமானும், பதிகம் 7 பகரும் மா கவியோகி என்று நம்பியாண்டார் நம்பிகளும், ஒரு 49,000 என்று உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளும் அருளியிருக்கின்றார்கள். தற்பொழுது பன்முறையிலே 113 திருக்குறுந்தொகை 100, தாண்டகம் 99 ஆக 312 திருப்பதிகங்கள் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய திருப்பதிகங்கள் நமக்கு கிடைக்கப் பெறுகின்றன. இந்த திருப்பதிகங்களிலே எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளால் பாடல் பெற்ற தலங்கள் 125 ஆகும். அதிலே ஒரே பதிகம் மட்டும் பெற்ற தலங்கள் 76, 2 திருப்பதிகங்கள் பெற்ற தலங்கள் 23, 3 திருப்பதிகங்கள் பெற்ற தலங்கள் 7, 4க்கும் மேற்பட்ட திருப்பதிகங்களை பெற்ற தலங்கள் 19. அவற்றிலும் மிகுதியான திருப்பதிகங்களை உடைய திருப்பதிகள் திருவதிகையும் திருவாரூரும் ஆகும். அப்படிப்பட்ட எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் தம்முடைய வாழ்நாள் முழுவதும்
தலையாத்திரை மேற்கொண்டார் என்று பார்க்கின்றோம். மூவர் தலையாத்திரையிலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையிலான பல சிறப்புகளை உடையவை. அதிலே எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளது தலையாத்திரை என்பது மிக தனி சிறப்பு கொண்டது. கந்தை மிகையாம் கருத்துடைய திருநாவுக்கரசு பெருமானின் யாத்திரை முறைமை என்பது மற்ற இருவர்களின் யாத்திரை முறைகளிலிருந்து சிறிது மாறுபட்டுள்ளது, பல சிறப்புகளை கொண்டது. எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் தமிழகம் மட்டுமல்ல, தமிழ் வழக்கு இல்லாத பரதகண்டத்தின் வடபகுதி வரைக்கும் கூட தலையாத்திரை மேற்கொண்டருளிய பெருமான் என்று நாம் பார்க்கின்றோம். யாத்திரையின் தொடக்க காலம் முதல் இறுதி வரை தன்னுடைய திருப்பாதங்களினாலே இந்த புண்ணிய பூமியினை அளந்து அருள் செய்தவர் நம்முடைய திருநாவுக்கரசு சுவாமிகள் என்று நாம் பார்க்கின்றோம். அது நம்முடைய எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளினுடைய தலையாத்திரையின் மற்றொரு சிறப்பு. எந்த தலத்திற்கும் பெரும்பான்மையான தலங்களுக்கு நேரே சென்று பரவி பாடி நமக்கெல்லாம் அருள் செய்த பெருமான். திருவதிகையில் தம்முடைய தலையாத்திரையை தொடங்கிய எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அவர்களினுடைய தலையாத்திரை என்பது பெரும்பாலும் ஒரு முறை தரிசித்த தலத்தை மறுமுறை தரிசிப்பது மிக அரிதாக காணப்படுகின்ற ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். ஒரு முறை ஒரு தலத்திற்கு செல்லும் வழியிலே இருக்கின்ற தலங்களையெல்லாம் மீண்டும் ஒரு முறை யாத்திரை மேற்கொண்டு விடுபட்ட தலங்களை தரிசிக்கின்ற அந்த முறைமையினை பார்க்கின்றோம். தம்முடைய தலையாத்திரையின் இடையிலே எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் எந்த ஒரு பதியிலும் அதிக நாட்கள் தங்குவதில்லை அல்லது தங்குவதே இல்லை என்று அந்த முறைமையினை நாம் பார்க்கின்றோம். அதிக நாட்கள் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் தம்முடைய தலையாத்திரையின் போது மிக அதிக நாட்கள் தங்கியிருந்த தலங்கள் என்பவை மிகச் சில. திருவதிகை, தில்லை, திருநல்லூர், திருவாரூர், திருவேழிமிழலை, திருமறைக்காடு, திருப்பூந்துருத்தி, திருப்புகலூர் என்ற இந்த தலங்களில் மட்டும்தான் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அதிக நாட்கள் எழுந்தருளுகின்ற அந்த முறைமையினை பார்க்கின்றோம். பெரும்பாலும் ஒரு சில தலங்களைத்தான் மறுபடியும் வந்து தரிசித்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். திருநல்லூர், திருப்பழனம், திருவாவடுதுறை, திருவாரூர் போன்ற சில தலங்களை தவிர முன்பு தரிசித்த தலங்களுக்கு பெரும்பாலும் மறுபடியும் எழுந்தருளியதில்லை என்று அந்த தலையாத்திரையின் விரைவு அதனை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று எம்பிரான் திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனாரும் அப்பர் சுவாமிகளும் தரிசிக்கின்ற அந்த முறைகள் என்று நாம் பார்க்கின்றோம். கைலை காட்சி எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளினுடைய தலையாத்திரையின் மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி கைலை மலைக்கு எழுந்தருளிய எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவையாற்றிலே எழுந்து யாதும் சுவடுபடாமல் அங்கே திரு கைலாய காட்சியை கண்டு அதற்கு அருகே இருக்கின்ற திருப்பூந்துருத்திக்கு வந்து அங்கே ஒரு திருமடத்தினை அமைத்து கொண்டு நீண்ட நாள் எழுந்தருளியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி இந்த பாரத தேசத்தில் தலையாத்திரையில் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளின் திருவடிபடாத இடமே தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லும் அளவு அத்தகைய தலையாத்திரை மேற்கொண்ட சிறப்பு எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளது தலையாத்திரைக்கு அமைந்த சிறப்பு. இதிலே எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் மற்றும் எம்பிரான் அப்பர் சுவாமிகளது மூன்றாவது சந்திப்பு. அதற்கு பின் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் பாண்டிய நாட்டு தலையாத்திரையை மேற்கொள்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். திருமறைக்காட்டில் அப்பர் பெருமானை பிரிந்தருளிய ஆளுடைய பிள்ளையார் பாண்டிய நாடு மதுரையம்பதிக்கு எழுந்தருளி சமணர்களை வாதில் வென்று திருநீற்றின் ஒளி விளங்கச் செய்து பாண்டியரது கூன் நிமிர்த்து சோழ நாட்டுக்கு எழுந்தருளி நாயனார் எம்பிரான் அப்பர் சுவாமிகள் திருப்பூந்துருத்தியிலே எழுந்தருளி இருப்பதை கேட்டு எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமானோடு சேர்வதற்கு எழுந்தருளுகின்றார் எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார். அதனை வாகீச பெருமான் கேட்டு எதிர் செல்கின்றார். நகருக்கு வெளியே திருக்கூட்டத்தோடு சேர்ந்து திருக்கூட்டத்தின் நெருக்கின் இடையே ஒருவரும் காணா வகையால்
எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரை நிலமுற பலமுறை பணிந்து அந்த மறைந்த வடிவோடும் அந்த திருக்கூட்டத்துக்கு உள்ளே புகுந்து பிள்ளையார் ஏறி வரும் மணிமுத்து சிவிகையினை தாங்குவோரோடு தாமும் தாங்கி பெரும் பேறு பெறும்படி எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அந்த திருப்பல்லக்கை தாங்கி வருகின்றார். யாருக்கும் அது தெரியவில்லை. உடனே எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரது திருவுள்ளத்திலே திருவருள் காரணமாக ஒரு திருக்குறிப்பு சிறப்பாக நிகழ அப்பர் எங்குற்றார் என்று வினவ அடியேன் முன் ஒப்பற்ற தவம் செய்ததனால் இப்பொழுது உமது சிவிகை தாங்கும் பேறு பெற்று இங்குற்றேன் என்று அருளுகின்றார். அது கேட்டு ஆளுடைய பிள்ளையார் மிகவும் பெரிதும் விரைந்து அஞ்சி திருப்பல்லக்கில் இருந்து கீழே இறங்கி இவ்வாறு செய்தருளிற்று என்னாம் என்று எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளை இறைஞ்ச திருஞான சம்பந்தர்க்கு வேறு எவ்வாறு செய்யத்தகுவது என்று திருநாவுக்கரசு பெருமானும் எதிர் இறைஞ்சினார். இவ்வாறு இருவரும் கலந்தருளி போந்து பொய்யிலியார் என்று போற்றப்படுகின்ற அந்த திருப்பூந்துருத்தி பெருமானை வணங்கி அங்கே திருமடம் அமைத்து தங்கியிருக்கின்ற எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளது திருமடத்திலே அளவளாவி அவர்களினுடைய தலையாத்திரையினை அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்து எழுந்தருளி இருக்கின்றனர் திருப்பூந்துருத்தியிலே. அங்கிருந்து எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளினுடைய அந்த பாண்டிய நாட்டு தலையாத்திரையின் தோற்றுவாய் அங்கே இருக்கின்றது. எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் திருப்பூந்துருத்தியிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு எழுந்தருளுகின்றார். அதற்கு காரணமான அந்த நிகழ்வுகள் திருப்பூந்துருத்தி திருமடத்திலே நிகழ்கின்றன. கழுமலக்கோன் திருநாவுக்கரசருடன் கலந்தருளி செழுமதியம் தவழ் சோலை பூந்துருத்தி திருப்பதியின் மழுவினோடு மானேந்தும் திருக்கரத்தார் மலர்த்தாள்கள் தொழுது உருகி இன்புற்று துதி செய்து அங்கு உடன் இருந்தார் என்பது 1663வது திருப்பாடல். சீர்காழி தலைவராகிய ஆளுடைய பிள்ளையார் திருநாவுக்கரசு நாயனாருடன் கலந்தருளி திருப்பூந்துருத்தியிலே சந்திரன் தவழும் செழிப்பை உடைய அந்த சோலைகள் சூழ்ந்த திருப்பூந்துருத்தி தலத்தில் எழுந்தருளிய மழுவினோடு மானை ஏந்தும் திருக்கரங்களை உடைய சிவபெருமானுடைய மலர்பாதங்களை தொழுது மனம் உருகி இன்பமடைந்து ஸ்தோத்திரங்கள் செய்து அந்த திருத்தலத்திலே உடன் எழுந்தருளி இருக்கின்றார் எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார். அப்பர் சுவாமிகளோடு உடன் எழுந்தருளி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இந்த இடத்திலேதான் இருபெரும் ஆச்சாரிய பெருமக்களினுடைய அந்த இருவரும் மேற்கொண்ட இதற்கு முன் மேற்கொண்ட அந்த தலையாத்திரையை பற்றிய அந்த அனுபவ பகிர்வு அங்கே நிகழ்கின்றது. எல்லாம் வல்ல அந்த சிவ பரம்பொருளின் பெரும் கருணையினாலே அந்த அனுபவ நிகழ்வு அங்கே நிகழ்கின்றது. உடன் கலந்தருளி, ஏனென்றால் ஆளுடைய பிள்ளையார் அப்பரை நோக்கி வந்தார், அப்பர் இங்கு இருந்தார். எனவே அந்த உடன் என்கின்ற உருவை திருநாவுக்கரசு பெருமான் திருநாமத்தோடு சார்த்தி இந்த திருப்பாடலிலே கழுமலக்கோனாகிய எம்பிரான் ஆளுடைய பிள்ளையார் திருநாவுக்கரசர் உடன் கலந்தருளி அங்கே வீற்றிருக்கின்றார். அந்த ஆளுடைய பிள்ளையார் அவர்களினுடைய திருவுள்ள கருத்தும் அப்பர் பெருமானை தரிசிக்க வேண்டும் என்பதுதான். அப்படி எழுந்தருளிய காலத்திலே அப்பெருமானின் அந்த பொய்யிலி அப்பரினுடைய மலர்த்தாள்களை தொழுது உருகி இன்புற்று துதி செய்து அங்கு உடன் இருந்தார். தொழுது உருகி இன்புற்று துதி செய்து, தொழுவது எம்பிரானின் திரு மலர்பாதங்களை தொழுவதால் உருகுவது, அப்படி உருகுவதால் இன்பம் உருவது, அதன் பயனாக துதி செய்வது என்று அவ்வாறு இறைவரை வழிபடுதலின் முடிவாக அடியாரோடு இருத்தலும் அடியாரோடு கூடும் வகையும் குறிப்பதாக அங்கு உடன் இருந்தார் என்றும், அந்த அரண் வழிபாடு அதனை எப்படி அது எந்த முறைமையிலே நிகழும், அரண் வழிபாடு நிகழ்ந்த பின் அந்த கும்பிட்ட பயன் காண்பார் போன்று அடியாரோடு இருக்கின்ற வகை, அப்படி சிவஞான போதம் 12வது சூத்திர கருத்து இங்கே உடன் இருந்தார் என்ற அந்த சொற்றொடரிலே வெளிப்படுகின்றது. வல் அமணர் தமை வாதில் வென்றதுவும் வழுதிபால்
புல்லிய கூன் நிமிர்த்ததுவும் தன் பொருந்த புனல் நாட்டில் எல்லையிலா திருநீரு வளர்த்ததுவும் இருந்தவத்தோர் சொல்ல அது கேட்டு உவந்தார் தூய புகழ் வாகீசர். அந்த திருமடத்திலே எழுந்தருளி இருக்கின்ற போது நிகழ்ந்த நிகழ்வு எப்படி என்றால், எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பாண்டிய நாட்டு விஜயத்தை நிறைவு செய்து கொண்டு திருப்பூந்துருத்தி வந்து சேர்ந்திருக்கின்றார் அல்லவா. எனவே அங்கே பாண்டிய நாட்டிலே கொடிய மன வலிமையை உடைய சமணர்களை வாதில் வென்ற அந்த செய்தி, பாண்டியனிடத்து முன்பு பொருந்தியிருந்த கூனை நிமிர்த்தி அருளிய அந்த செய்தி, குளிர்ந்த தாமிரபரணி ஆற்றின் நீர் பாயும் பாண்டி நாட்டில் அளவில்லாத சிறப்புடைய திருநீற்றினை பெருகச் செய்கின்ற அந்த நிகழ்வு, இவற்றையெல்லாம் பெருந்தவத்தினை உடைய ஆளுடைய பிள்ளையார் எடுத்துச் சொல்ல, அதனை தூய புகழினை உடைய வாகீசமூர்த்திகள் கேட்டு திருவுள்ளம் மகிழ்ந்தார். எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரது திருவாக்கிலே இந்த செய்திகளையெல்லாம், அதாவது வென்றது, நிமிர்த்தது, வளர்த்தது என்று இந்த 3 நிகழ்ச்சிகள், மன வலிமை, கொடிய மன வலிமையினை உடைய சமணர்களை வாதத்திலே வென்றது, பாண்டியனிடம் முன்பு பொருந்தியிருந்த கூனை நிமிர்த்தியது, திருநீற்றின் ஒளி பெருகச் செய்து வளர்த்தது என்ற இந்த செய்திகளை இருந்தவத்தோராகிய ஆளுடைய பிள்ளையார் தம்முடைய திருவாக்கிலே கூற அதனை கேட்டு உவந்தார் தூய புகழ் வாகீசர். பண்புடைய பாண்டிமா தேவியார் தம் பரிவும் நண்புடைய குலச்சிறையார் பெருமையும் ஞானத் தலைவர் எண்பெருக உரைத்தருள எல்லையில் சீர் வாகீசர் மண்குலவு தமிழ்நாடு காண்பதற்கு மனம் கொண்டார். இதுதான் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் பாண்டிய நாட்டுக்கு எழுந்தருளுவதற்குரிய அந்த பகுதி தொடங்குகின்ற இடம். எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளது திருப்புராணத்திலே 400வது திருப்பாடல். கற்பின் பண்பும் சிவன்பால் அன்பின் பண்பும் உடைய மங்கையர்க்கரசி அம்மையாரினுடைய அன்பின் திறம், அடியார்களிடம் அன்பினை உடைய குலச்சிறை நாயனாரது பெருமை, இவைகளையெல்லாம் ஞானத்தலைவராகிய பிள்ளையார் சொல்லி அருளுகின்றார். அளவற்ற சிறப்புடைய திருநாவுக்கரசு பெருமான் எம்பிரான் அப்பர் சுவாமிகள் இத்தகைய பெருமைகளையெல்லாம் எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரது திருவாக்கிலே கேட்டருளிய அந்த காரணத்தினாலே உலகில் விளக்கம் பொருந்திய தமிழ்நாடு என்று சொல்லப்படக்கூடிய பாண்டிய நாட்டை சென்று காண வேண்டும் என்ற விருப்பம் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளது திருவுள்ளத்திலே எழுந்தது, திருவருளினாலே எழுந்தது. தமிழ்நாடு அது தொண்டை நாடு, சோழ நாடு, சேர நாடு எல்லாமே தமிழ்நாடுகள் தான் என்றாலும் பாண்டிய நாடே தமிழ்நாடு என்ற சிறப்பு பெயரால் வழங்கப்படும். ஏனென்றால் இறைவன் சங்கம் இருந்து தலைவராகி தமிழ் ஆராய்ந்து இலக்கணமும் செய்த சிறப்பு பற்றி பாண்டிய நாட்டிற்கே தமிழ்நாடு என்ற பெயர் அது காரண இடுகுறியாக பொருந்துகின்ற தன்மையை பெரிய புராணத்திலே நாம் பல இடங்களிலே ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமானின் திருவாக்கிலேயே நாம் காண்கின்றோம். எனவே மண்குலவு தமிழ், மண்குலவு நாடு என்று இந்த திருப்பாடலிலே அந்த தமிழ் என்பது அது மண்குலவு தமிழ், உலகை விளங்க வைப்பதும், இந்த தமிழானது தன்னை பயில்வோரை பிறவி பயன் பெற வைப்பதும் பிறவியிலிருந்து ஈடேற்றுவதும் இந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பு. ஏனென்றால் இந்த தமிழ் மொழியிலே 12 திருமுறைகளும் 14 சாத்திரங்களும் அமைந்து இந்த தமிழை வளப்படுத்தி இருக்கின்றனர், இந்த தமிழை உயர்வு பெறச் செய்திருக்கின்றனர் நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் என்று நாம் பார்க்கின்றோம். தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகை என்றும் ஞாலமளந்த மேன்மை தெய்வத்தமிழ் என்றும் நாம் பார்க்கின்றோம், திருமுறை வாக்குகளிலே பார்க்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட நிலையிலே பிரமபுர திருமுனிவர் பெருந்தொண்டை நன்னாட்டில் அரண்மகிழும் தானங்கள் அணைந்து இறைஞ்சி பாடுதற்கு அங்கு உரனுடைய திருநாவுக்கரசர் உரை செய்தருள புறமெரித்தார் திருமகனார் பூந்துருத்தி தொழுது அகன்றார். இப்படி எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தாம் இதற்கு சற்று முன்பு மேற்கொண்ட பாண்டிய நாட்டின் விஜயம் பற்றி எடுத்து உரைத்து அருள
சீர்காழியில் வந்தருளிய திருஞான சம்பந்த நாயனாரை பெரிய தொண்டை நன்னாட்டிலே சிவபெருமான் விரும்பி எழுந்தருளியிருக்கும் திருத்தலங்களை சென்று வணங்கி தேவார பதிகங்களை பாடி அருள வேண்டும் என்று திருநாவுக்கரசு பெருமான் சொல்லி அருளுகின்றார். அதன்படி, ஏனென்றால் அப்பர் என்று அழைத்த பெருமான் ஆளுடைய பிள்ளையார். எனவே அப்பரினுடைய தம் தந்தையினுடைய திரு தந்தையினுடைய வாக்கிற்கேற்ப எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அங்கே திருப்பூந்துருத்தியிலிருந்து புறப்பட்டு தொண்டை நாட்டிலே எழுந்தருளியிருக்கின்ற தலங்களை தரிசிப்பதற்காக தலயாத்திரையை தொடங்குகின்றார். அப்பர் சுவாமிகளிடம் திருவிடை பெற்றுக்கொண்டு எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் தொண்டை நாட்டு தலயாத்திரையை மேற்கொள்கின்றார். அதன் பின்னர் ஆண்ட அரசு அங்கணர் சீர் அருள் பெற்ற பதினின்றும் பாண்டி நாட்டு எழுந்தருளும் பான்மையராய் தென் திசை போய் காண்டகைய திருப்புத்தூர் பணிந்தேத்தி கதிர்மதியம் தீண்டு கொடி மதில் மதுரை திரு ஆலவாய் சேர்ந்தார் என்பது 402வது திருப்பாடல் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளது திருப்புராணத்திலே. எனவே எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் முன்பே திருநாவுக்கரசு பெருமானிடம் விடைபெற்று கொண்டு புறப்பட்டு எழுந்தருளுகின்றார் தொண்டை நாட்டிற்கு. அதன் பின்னர் அங்கே திருப்பூந்துருத்தி பெருமானிடம் அருள் விடை பெற்று புறப்படுகின்றார் திருநாவுக்கரசு சுவாமிகள். பாண்டி நாட்டு எழுந்தருளும் பான்மையராய் என்று, அந்த பான்மை என்பது விருப்பம், மிக்க விருப்பம், மிக்க விருப்பம் உடையவராகி என்பதனை குறிக்கின்றது. ஏனென்றால் மங்கையர்க்கரசியார் குலச்சிறையார் அன்பினை எண்பெருக உரைத்தருளினார் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார். முன்னை பிள்ளையாரோடு தாமும் பாண்டி நாட்டுக்கு எழுந்தருள புறப்பட்டார் திருநாவுக்கரசு பெருமான். எப்பொழுது என்றால் வேதாரண்யம் திருமறைக்காட்டிலிருந்து எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் பாண்டி திருநாட்டிற்கு சமணர்களை வாதில் வெல்வதற்காக எம்பெருமாட்டி மங்கையர்க்கரசியார் அழைப்பின் பேரிலே எழுந்தருள புறப்பட்ட போது தாமும் உடன் எழுந்தருளுவேன் என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் முயன்றார். ஆனால் அப்போது ஆளுடைய பிள்ளையாரால் தவிர்க்கப்பட்டு அங்கே தங்கியிருந்தார். இருந்தாலும் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் தம்முடைய ஆன்மார்த்த நாயகராகிய திரு ஆலவாய் உடையாரை சென்று காணும் ஆவல் மிகுதிப்பட்டு கொண்டே இருந்தது. சிறைபெறா நீர்போல் சிந்தைவாய் பாயும் செல்வமே என்று திருவாசகத்திலே அருளியபடி மிக்க விருப்பத்தோடு இந்த தருணத்திலே பாண்டி நாட்டுக்கு எழுந்தருளுகின்றார். இது பாண்டிய நாட்டு மக்கள் செய்த பெரும் தவப்பயன் காரணமாக எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளது திருவடி இந்த புண்ணிய பூமியிலே தீண்டும் பெரும் பாக்கியம் பெற்றது. எனவே திருப்பூந்துருத்தியிலிருந்து தெற்கு திசை நோக்கி எழுந்தருளுகின்றார். அது தென்மேற்காக செல்ல வேண்டி இருப்பதால் அப்படி தென் திசை போய் அங்கு திருப்பூந்துருத்தியிலிருந்து தென் திசை போய் எழுந்தருளுகின்றார். அது இப்பொழுது நாம் காண்கின்ற வழி என்று பார்த்தோமே என்றால் திருப்பூந்துருத்தி, தஞ்சை, புதுக்கோட்டை, திருமயம், திருப்புத்தூர் என்று இந்த வழியிலே எம்பிரான் அப்பர் சுவாமிகள் எழுந்தருளி இருக்க வேண்டும். அப்படி எழுந்தருளுகின்ற பெருமான் காண்டகைய திருப்புத்தூர் பணிந்தேத்துகின்றார். முதலிலே திருப்புத்தூர் என்கின்ற புண்ணிய தலத்திலே திருநாவுக்கரசு சுவாமிகள் எழுந்தருளுகின்றார். இந்த திருப்புத்தூர் புண்ணிய தலம் என்பது அது பொன்காட்ட கடிக்கொன்றை மருங்கே நின்ற புனக்காந்தள் கைகாட்ட கண்டு வண்டு தென்காட்டும் செழும்புற வில் திருப்புத்தூர் என்றும் திருந்துவயல் புடைதழுவு என்றும் தேரொரு நடுவீதி என்றும் திருமருவு பொழில் புடைசூழ் என்றும் அந்த அழகு பெற எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் போற்றுகின்ற திருக்குறிப்பை நாம் திருத்தாண்டகத்திலே, திருப்புத்தூர் திருத்தாண்டகத்திலே நாம் காண்கின்றோம். அத்தகைய காண்டகைய திருப்புத்தூர் ஏனென்றால் இந்த திருப்புத்தூர் திருத்தலத்திற்கு எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய திருத்தாண்டகத்தை பார்க்கின்ற போது அங்கே மின்காட்டும் கொடிமருங்குல் உமையாழ்கென்றும் விருப்பவன் கான் பொறுப்பு வலி சிலைக்கையோன் கான் நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி நற்கனகம்
தருமிக்கு அருளினோன் கான் பொன்காட்ட கடிக்கொன்றை மருங்கே நின்ற புனக்காந்தல் கைகாட்ட கண்டு வண்டு தென்காட்டும் செழும்புறவி திருப்புத்தூரில் திருத்தளியான் கான் அவன் என் சிந்தையானே என்று அப்பெருமானை கான் கான் என்று நமக்கு உபதேசித்து அருளுகின்ற அந்த முறைமையினாலே எம்பிரான் ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் அதனை காண்டகைய திருப்புத்தூர் பணிந்தேத்தி என்று அருளுகின்றார். பணிந்தேத்தி விருப்பம் மிக கொண்டு எழுந்தருளுகின்றார். எனவே திருப்பூந்துருத்தியிலிருந்து ஆரம்பித்து திருப்புத்தூர் வரும் வரை இடையில் வேறு எங்கும் தங்கிச் செல்லாமை அது மிக விரைவாக எழுந்தருளினார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி திருப்புத்தூர் என்கின்ற திருத்தலத்திலே எழுந்தருளி அருமையான திருத்தாண்டகம் ஒன்றை அருளிச் செய்கின்றார் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள். புரிந்து அமரர் தொழுது ஏத்தும் புகழத்தக்கோன் புவனமேழும் விரிந்து பல உயிராகி விளங்கினான் புலவனாய் சங்கம் ஏறி தருமிக்கு கனகக்கிளி அருளினான் பெரும்பற்ற புலியூர் மன்றாடி அறிவறிய நுண்பொருள்களாயினான் 1000 பேர் உடையான் கொடுஞ்சினத்தை அடங்கச் செற்று ஞானத்தை மேன் மிகுத்தல் கோளா கொண்ட பெற்றியன் என்று இவ்வாறு பலவாற்றாலும் அறியப்படுகின்ற திருப்புத்தூரிலே திருத்தளியான் கான் அவன் என் சிந்தையான் என்ற பதிகக்குறிப்பு தோன்ற அருமையான திருத்தாண்டகத்தை அருளி அதிலே 3வது திருப்பாடலிலே தருமிக்கு பொற்கிளி அளித்த அந்த இறைவனது திருவிளையாட்டை போற்றுகின்றார். நன் பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிளி தருமிக்கு அருளினோன் என்று போற்றுகின்றார். அப்படிப்பட்ட திருத்தாண்டகத்தை அருளுகின்றார். திருப்புத்தூர் திருத்தலம் என்பது பாண்டிய நாட்டு பாடல் பெற்ற தலங்களிலே 6வது தலம். திருத்தலத்தின் திருநாமம் திருப்புத்தூர், கோயிலின் திருநாமம் திருத்தளி, அது ஸ்ரீதளி என்று வழங்கப்படும். உமையம்மை லக்ஷ்மி தேவி முதலியோர் இறைவனை பூஜித்த தலம். சுவாமி அம்மை கோயில்களுக்கு இடையில் பைரவர் கோயில் பிரசித்தியாக இருக்கின்ற ஒரு திருக்கோயில். பாண்டிய நாட்டிலே ஆளுடைய பிள்ளையார் சமனளித்து சைவம் பெருக்கிய பின்பு தமது பிரிவு ஆற்றாமல் உடன்வர ஒருபட்ட மங்கையர்க்கரசியார், நின்றசீர் நெடுமாறர், குலச்சிறையார் இவர்களை தேற்றி அந்நாட்டின் தலங்களை சென்று வணங்கி எழுந்தருளிய போது இத்தலத்தையும் வணங்கி பதிகம் பாடி அருளுகின்றார் எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார். சுவாமியின் திருநாமம் புத்தூர் ஈசர், ஸ்ரீதளிநாதர், திருத்தளிநாதர். அம்மை சிவகாமி அம்மை, தீர்த்தம் ஸ்ரீதளி தீர்த்தம், சிவகங்கை தீர்த்தம், ஸ்தல விருட்சம் கொன்றை மரம் என்று இந்த திருத்தலத்தினுடைய சிறப்புகள். அப்படி திருப்புத்தூர் பணிந்து திருத்தாண்டகம் பாடியருளிய எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் கதிர்மதியம் தீண்டு கொடி மதில் மதுரை திரு ஆலவாய் சேர்ந்தார் என்று திரு ஆலவாய் திருக்கோயிலுக்கு எழுந்தருளுகின்றார். அது மதிய கதிர் தீண்டும் மதில் என்று இருக்கின்ற மதுரையம்பதி. மதி தொடும் குன்றம் மதின் மதுரை தொன்னகர் வந்து அணைகின்றார் என்று நாம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்திலே இதே கருத்தை பார்க்கின்றோம். மதிய கதிர் தீண்டும் மதில், அதாவது நிலவினுடைய கதிர் தீண்டுகின்ற மதிலை உடையது, அவ்வளவு உயரமான மதிலை உடையது மதுரையம்பதி. ஏன் இங்கே மதி சந்திரன் சொல்லப்படுகின்றது என்றால், பாண்டியர்களினுடைய மரபு சந்திர வம்சம், சந்திர குலம். எனவே அந்த பாண்டிய மரபின் குல முதல்வனான சந்திரனால் கண்காணிக்கப்படுகின்ற திருநகரம் என்பது குறிப்பு. மதிலின் உயர்ச்சி அதிலே அமைந்த கற்களின் குளிர்ச்சியையும் குறிக்கின்றது. அப்படிப்பட்ட மதில் சூழ்ந்த மதுரை திரு ஆலவாய் எழுந்தருளுகின்றார். மதுரை என்பது அந்த திரு ஆலவாய் திருநகரம். மதுரையம்பதி மதுரை என்கின்ற திரு ஆலவாய் திருநகரம். மதுரை என்பது திருத்தலத்தின் பெயர், திரு ஆலவாய் என்பது கோயிலினுடைய பெயர் என்று ஆறுமுகத்தம்பிரானாரினுடைய உரை. என்றாலும் இங்கே மதுரை திரு ஆலவாய் என்பது அந்த நகரத்தை குறிக்கின்றது என்றால், அடுத்து வரும் பாடலிலே அங்கணர் கோயில் என்று அருளுவதால் இந்த இடத்திலே அதனை நகரம் என்ற அளவிலே எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த திருப்பாடல்
சென்றணைந்து மதுரையினில் திருந்திய நூல் சங்கத்துள் அன்றிருந்து தமிழ் ஆராய்ந்து அருளிய அங்கணர் கோயில் முன்றிலினை வலம் கொண்டு முன் இறைஞ்சி உள்புக்கு வன்றனிமால் விடையானை வணங்கி மகிழ்வொடும் திளைத்தார். இது எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் தம்முடைய ஆன்மநாயகரான திரு ஆலவாய் சொக்கநாத பெருமானை எப்படி வலம் வந்து வணங்கினார் என்று ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் காட்டுகின்ற அற்புத திருப்பாடல். மதுரை நகரத்தினுள் சென்று சேர்ந்து திருத்தமடைந்த நூல்களை உடைய புலவர் கூடிய சங்கத்தினுள்ளே முன்னாளில் வீற்றிருந்து தமிழ் ஆராய்ந்து அருளிய இறையனாரது திருக்கோயிலின் திருமுற்றத்தினை வலமாகச் சூழ்ந்து வெளியே முன்பு வீழ்ந்து வணங்கி பின்னர் திருக்கோயிலின் உள்ளே புகுந்து வலிய ஒப்பற்ற பெரிய ரிஷபத்தை உடைய சொக்கலிங்க பெருமானை வணங்கி மகிழ்ச்சியினுள் மூழ்கி ஆனந்த அனுபவத்தை அடைந்தார் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள். ஆலவாய் பெருமான் தலைச்சங்க புலவராயிருந்து தமிழ் வளர்த்த வரலாறு அதனை நாம் பார்க்கின்றோம். இதே செய்தியை மூர்த்தி நாயனார் புராணத்திலேயும் ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளியிருக்கின்றார். ஆலவாய் பெருமானை தமிழ்ச்சங்க புலவராகவே கொண்டு ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றதை பல இடங்களிலே நாம் பார்க்கின்றோம். திருந்திய நூல் சங்கம், திருந்திய என்பது இறைவரே புலவராக எழுந்தருளியிருந்து உணர்த்தி திருத்தி அருளியமையினால் திருந்திய நூல் சங்கம். இவற்றால் உலகம் திருந்தியது. நூல் என்பது இங்கே நூல் செய்த புலவரான எம்பெருமானை குறிக்கின்றது. அப்படி பெருமான் திருக்கோயிலை வெளியே வணங்கி வலம் வந்து உள்ளே எழுந்தருளி வணங்கி பேரானந்தத்தில் திளைக்கின்றார் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள். எய்திய பேரானந்த இன்பத்தின் இடை அழுந்தி மொய்திகழும் சடையானை முளைத்தானை என்றெடுத்து செய்தவத்தோர் தாண்டகச் செந்தமிழ் பாடி புறத்தனைவார் கைதொழுது பணிந்தேத்தி திருவுள்ளம் களிசிறந்தார். அவ்வாறு தாம் பொருந்திய ஆனந்த அனுபவமாகிய இன்பத்தின் உள்ளே மூழ்கி கற்றையாக மொய்த்து விளங்கும் சடையினை உடைய பெருமானை, அந்த சொக்கலிங்க பெருமானை முளைத்தானை என்று தொடங்கும் திருத்தாண்டக செந்தமிழ் திருப்பதிகத்தினால் துதித்து வெளியே அணைந்து செய்யும் தவத்தினை உடையோராகிய நாயனார் கைகளினால் தொழுது வணங்கி துதித்து திருவுள்ளத்தில் பெருமகிழ்ச்சியில் சிறந்தார். பேரானந்த இன்பத்தினிடை அழுந்துதல் என்பது சிவானந்தமாகிய பேரின்ப வெள்ளத்துள்ளே அதுவாகி அறிந்து நுகர்ந்து நிற்றல். இதனை திளைத்தார் என்று முதல் திருப்பாடலில், இதற்கு முந்தைய திருப்பாடலே அருளினார். அதை பார்க்கின்றோம். அப்படி திளைத்து மொய்த்திகளும் சடை, கற்றையாக கூடிய சடை. மொய் என்பது அரும்பு என்று எடுத்துக்கொண்டால் கொன்றை, தும்பை, எருக்கு, ஆத்தி முதலிய பூக்கள் விளங்கும் திருச்சடை. அத்தகைய பெருமானை, சடை தரித்திருக்கின்ற பெருமானை முளைத்தானை என்று தொடங்குகின்றார். இது மதுரையம்பதிக்கு எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய திருத்தாண்டக திருப்பதிகத்தின் தொடக்கம். முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி முதிரும் சடைமுடி மேல் முகிழ்வெண் திங்கள் வளைத்தானை வல்லசுரர் புறங்கள் மூன்றும் வரை சிலையா வாசுகி நானாக கோத்து துளைத்தானை சுடுசரத்தால் துவள நீரா துளாத்த வெண்முறுவல் உமையோடாடி திளைத்தானை தென்கூடல் திருவாலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே என்று இந்த திருத்தாண்டக திருப்பதிகத்தின் முதல் திருப்பாடலை ஆரம்பித்து அற்புதமான 8வது திருப்பாடல், பெரும்பாலும் எல்லா அடியார்களுக்கும் மனனமாக இருக்கின்ற திருப்பாடல். வாயானை மனத்தானை மனத்துணின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுடத்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்றன் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கென்றும் சேயானை தென்கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே என்று அற்புதமான இந்த திருத்தாண்டக திருப்பதிகத்தை பாடியருளுகின்றார் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள். அப்படி மெய்தவத்தோர் தவம், அந்த தவம் என்பது சிவபூஜை. தவம் முயல்வோர் மலர் பறிப்ப என்பது பிள்ளையார் தேவாரம். திரு ஆலவாய் உடையாரை எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் தினமும் ஆன்மார்த்தமாக பூஜித்த குறிப்பு இங்கே விளங்குகின்றது. அப்படி ஆனந்த இன்பத்தினிடை மூழ்கி அந்த ஆனந்தம், இன்பம், களி என்றெல்லாம் அதனை எடுத்துக்காட்டி சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே என்று இந்த திருப்பதிகத்தினுடைய மகுடம்
சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே என்ற மகுடத்தை வைத்து இந்த அற்புத திரு ஆலவாய் திருத்தாண்டக திருப்பதிகத்தை பாடி அருளுகின்றார் திருநாவுக்கரசு பெருமான் அப்பர் சுவாமிகள். எல்லோர்க்கும் முன்னே தோன்றி முளைத்தான், உமையோடு ஆடி திளைத்தான். முளைத்தானை எல்லோர்க்கும் முன்னே தோன்றி, உலகம் தோன்றுவதற்கு முன்பே விளங்கியவர், முன்னர் தோன்றிய முறையால் என்று நாம் திருவிளையாடல் புராணத்திலே இந்த பிரதம மகா சிருஷ்டியிலே எல்லா சிவலிங்கங்களும் தோன்றுவதற்கு முன்னே முதல் சிவலிங்கமாக மதுரை திரு ஆலவாயுடையார் திரு சொக்கலிங்கம் அங்கே தோன்ற இந்த உலகத்திலே இருக்கின்ற மற்றைய சிவலிங்கங்கள் எல்லாம் இதிலிருந்து முளைத்த சிவலிங்கங்கள். எனவே இதுவே முளைத்த, முன்னே முளைத்த, எல்லோர்க்கும் முன்னே முளைத்த மூலலிங்கம் சொக்கலிங்கம் என்கின்ற குறிப்பை திருவிளையாடல் புராணத்திலேயும் நாம் பார்க்கின்றோம். அத்தகைய பெருமான் எல்லோர்க்கும் முன்னே தோன்றி முளைத்தான், உமையோடு ஆடி திளைத்தான். உமை என்பது இங்கே மீனாட்சி அம்பிகையை குறிக்கின்றது. இத்தலத்திலே மீனாட்சி அம்பிகை பொருட்டு வந்து வீற்றிருந்தருளும் சிறப்பு எம்பெருமானுக்கு சிறப்பு, இங்கே அம்மைக்கும் பெரும் சிறப்பு. அப்படிப்பட்ட உமையோடு உடனாகி இருந்தான். கடைக்கண்ணால் மங்கை உமை நோக்கா என்மேல் ஊனமது எல்லாம் ஒழித்தான். உணர்வாகி அடியேனது உள்ளே நின்ற தேன் அமுது படி எழுதலாகாத மங்கையோடு மேவுபவன், மற்றொரு பற்றில்லா அடியேற்கு என்றும் சிறந்தவன். வாயான் மனத்தான் மனத்துள் நின்ற கருத்தான், கருத்தறிந்து முடிப்பான் என் தலையின் உச்சி என்று என்றும் தாபித்திருந்தான். அடியேனுக்கு அன்பன் அளவிலா பல்லோழி கண்டு நின்ற தீர்த்தன் என்றெல்லாம் இந்த தன்மைகளினாலே அறியப்படுகின்ற தென்கூடல் திரு ஆலவாய் சிவனடியே நான் சிந்திக்க பெற்றேன் என்பது பதிக குறிப்பாக அமைகின்றது. அப்படிப்பட்ட அந்த அற்புதமான திருப்பதிகம், அதனை பாடி அருளுகின்றார். இனி சீர்த்திகளும் பாண்டிமாதேவியார், திருநீற்றின் சார்வடைய கூனிமிர்ந்த தென்னவனார், தம்முடனே பார்ப்பரவும் குலச்சிறையார், வாகீசர் தமை பணிவுற்றாராகி பணிவுற்றார் அகிலா காதல் மிக அடிபோற்ற அங்கிருந்தார். அப்படி சிறப்போடு அப்படி எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் திரு ஆலவாய் திருக்கோயிலே தரிசனம் செய்து திருப்பதிகம் பாடி போற்றிய பின்னர் அங்கே எம்பிரான் நின்றசீர் நெடுமாற நாயனார் திருநீற்றின் அருமையினாலே கூன் நிமிர்த்த பெற்றவர் எம்பெருமாட்டி மங்கையர்க்கரசி பெருமாட்டியார், அதோடு கூட குலச்சிறையார், இவர்களெல்லாம் வந்து வாகீச பெருமானை தொழுது நிற்கின்றார்கள். மதுரையம்பதியிலே நம்முடைய பரமாச்சாரிய சுவாமிகள் மதுரையம்பதி எழுந்தருளியிருக்கின்றார் என்ற செய்தியினை கேட்டு அப்படி எழுந்தருளி வாகீச பெருமானை துதித்து நிற்கின்றார்கள், போற்றி நிற்கின்றார்கள். சீர்த்திகளும் பாண்டிமாதேவியார், சிறப்புடன் விளங்கும் மங்கையர்க்கரசி அம்மையார், தாம் அவதரித்த சோழ நாட்டைப் போலவே பாண்டிய நாடும் திருநீற்றின் ஒளி விளங்கும்படி செய்த சிறப்பு எம்பெருமாட்டி மங்கையர்க்கரசியாரது சிறப்பு. திருநீற்றின் சார்வடைய கூன் நிமிர்ந்த சிறப்பு நின்றசீர் நெடுமாற நாயனாரினுடைய சிறப்பு. வேந்தனும் ஓங்குக என்ற எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் திருவாக்கின் பயனாக கூன் நிமிர்ந்தார். எனவே நீற்றின் சார்பினால் நிகழ்ந்தார். நீற்றின் சார்பு என்பது சைவச் சார்பு, திருநீற்று பதிக பயன் அது. சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் என்று கூறுவது போன்று. அதோடு கூட பார்ப்பரவும் குலச்சிறையார், உலகம் போற்றும் சிறப்பு குலச்சிறையார், இந்த மூவர் பெருமக்களும் எழுந்தருளி வாகீச பெருமானை பணிந்து அடிபோற்றுகின்றனர். பாண்டிமாதேவியாரது பரிவு, குலச்சிறையார் பெருமை, இவற்றை எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் திருவாக்கிலே சொல்ல கேட்ட எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் இங்கே இந்த மூவரும் நேரே வந்து அப்படி திருநாவுக்கரசு சுவாமிகளது திருவடியை தொழுகின்றார்கள். நாயனாரது நல்வரவு கேட்ட
மாதேவியார் முதலிய மூவர்களும் எதிர்கொண்டு போற்றுகின்றார்கள். இது எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் திரு ஆலவாய் இறைவரை பணிந்த பின்பு திரு ஆலவாயிலே நிகழ்ந்தது. இனி அடுத்தடுத்த திருப்பாடல்களிலே பாண்டிய நாட்டின் மற்றைய திருப்பதிகளை எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் தொழுத அந்த திருவரலாற்றை ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் பாடி அருளுகின்றார். திரு ஆலவாய் அமர்ந்த செஞ்சுடரை செழும் பொருள் நூல் தருவானை நேரிசையும் தாண்டகமும் முதலான பெருவாய்மை தமிழ் பாடி பேணு திருப்பணி செய்து மறுவார்த்தம் புறமெரித்தார் பூவனத்தை வந்து அடைந்தார். திரு ஆலவாயில் விரும்பி வீற்றிருந்து அருளும் செஞ்சுடர் போன்றவரை, செழும் அகப்பொருள் நூலை தந்தவரை, அந்த பெருமானை, சொக்கலிங்க பெருமானை திருநேரிசையும் திருத்தாண்டகமும் முதலாகிய பெரிய வாய்மை உடைய தமிழ் பதிகங்களை பாடுகின்றார் திருநாவுக்கரசு சுவாமிகள் எம்பிரான் அப்பர் பெருமான். பாடி விரும்பும் திருப்பணிகளை செய்கின்றார். திரு ஆலவாய் திருக்கோயிலிலே செழும்பொருள் நூல் என்பது இறையனார் அகப்பொருளை குறிக்கின்றது. அது தமிழ் நூல். அப்படி அருளிய பெருமானை நேரிசையும் தாண்டகமும் முதலான தமிழ் பதிகங்கள், இதிலே குறிப்பிடப்படுகின்ற நேரிசை என்பது வேதியா வேதகீதா என்ற ஒரு பதிகம். மற்ற தாண்டக பதிகங்கள் என்பவை நம்முடைய தவக்குறைவு காரணமாக நமக்கு கிடைக்க பெறவில்லை. அப்படி திருநாவுக்கரசு பெருமான் பாடிய திருப்பதிகம் திருநேரிசை திருப்பதிகம் வேதியா வேதகீதா விண்ணவர் அண்ணா என்றன் ஓதியே மலர்கள் தூவி ஒருங்கினின் கழல்கள் காண பாதியோர் பெண்ணை வைத்தாய் படர்சடை மதியம் சூடும் ஆதியே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே என்று ஆரம்பிக்கின்ற அந்த திருப்பதிகம் நறுமலர் நீரும் கொண்டு நாள்தொறும் ஏத்தி வாழ்த்தி செறிவன சித்தம் வைத்து திருவடி சேரும் வண்ணம் மறிகடல் வண்ணன் பாகா மாமரை அங்கம் ஆறும் அறிவனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே என்றெல்லாம் போற்றி பரவிய திருப்பதிகம். அந்த திருநேரிசை திருப்பதிகத்தை பாடியருளி அதன் பின்னர் மதுரையம்பதியிலிருந்து அந்த சொக்கநாத பெருமானை திருநேரிசையும் இன்னும் பல திருத்தாண்டகங்களும் பாடி அருளுகின்றார். இந்த திருநேரிசையிலே பெருமானை வேதியா வேதகீதா நம்பனே ஆளும் வல் வினைகள் தீர்க்கும் அருமருந்து சிலந்தியை அரசாள அருளினா என்றெல்லாம் ஓதி வலுவில்லாது உன்னை வாழ்த்தி நறுமலர் நீரும் கொண்டு நாள்தொறும் ஏத்தி பிதற்றி நான் இருக்க மாட்டேன் நின் தாழ் கருதி நான் காண்பதாக அலந்தனன் ஆலவாயில் அப்பனே நாயேன் பேர்த்து இனி பிறவா வண்ணம் வஞ்சகம் ஒன்றுமின்றி மலரடி காணும் வண்ணம் அருள் செய்யாயே என்று உருகி பாடிய திருப்பதிகம். அப்படி திருப்பதிகம் பாடியருளி மதுரையிலிருந்து புறப்பட்டு எம்பிரான் அங்கையர்கண் அம்மை உடனுரை ஆலவாய் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானிடம் அருள் விடை பெற்று கொண்டு திருநாவுக்கரசு சுவாமிகள் மறுவார்த்தம் புறமெரித்தார் பூவண்ணம் வந்து அடைந்தார். திருப்பூவண்ணம் என்கின்ற ஒரு அற்புதமான திருத்தலம் மதுரைக்கு கிழக்கிலே இருக்கின்ற தலம். அது மறுவார்த்தம் புறமெரித்தார் ஆகிய சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்ற அந்த அற்புத திருப்பூவனம் திருத்தலத்தை வந்து அடைகின்றார். அடுத்த திருப்பாடல் கொடிமாட நிலவு திருப்பூவனத்து கோயிலின் உள் நெடியானுக்கு அறிவறியார் நேர்தோன்ற கண்டிரைஞ்சி வடிவேறு திரிசூல தாண்டகத்தால் வழுத்தி போய் பொடிநீடு திருமேனி புனிதர் பதி பிறப்பணிவார் என்று திருப்பாடல். 407வது திருப்பாடல் அப்பர் சுவாமிகள் புராணத்திலே. எனவே கொடிகள் கட்டிய மாடங்கள் நிறைந்த திருப்பூவனம் திருத்தலத்திற்கு எழுந்தருளி அத்திருக்கோயிலின் உள்ளே திருமாலும் அறிவதற்கு அரியராகிய இருக்கின்ற சிவபெருமான் அவர் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு நேரே வெளிப்பட்டு அருளுகின்றார். அப்படி நேரே வெளிப்பட்டு அருளுகின்ற பெருமானை கண்டு வணங்கி வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் என்று தொடங்குகின்ற திருத்தாண்டக திருப்பதிகத்தினால் எம்பெருமானை துதிக்கின்றார். அப்படி திருப்பூவனம் திருத்தலத்திலே எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய திருத்தாண்டகம்
வடிவேறு திருசூலம் தோன்றும் தோன்றும் வளர்சடை மேல் இளமதியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கமிழ் கொன்றை கண்ணி தோன்றும் காதில் வெண் குலை தோடு கலந்து தோன்றும் இடியேறு களிற்றுரிவை போர்வை தோன்றும் எழில் திகழும் திருமுடியும் இலங்கித் தோன்றும் பொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தையும் புனிதனார்க்கே என்று போற்றுகின்றார். இதிலே 4வது திருப்பாடலிலே படைமலிந்த மழுவாழும் மானும் தோன்றும் 12 கண்ணுடைய பிள்ளை தோன்றும் என்று அற்புதமான ஒரு திருக்குறிப்பு. இது 12 கண்ணுடைய பிள்ளை முருகப்பெருமானை குறிக்கின்றது. எனவே இங்கே எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு இறைவன் தோன்றி காட்சி தந்தருளிய திருவுருவம் இத்தலத்திலே எழுந்தருளியிருக்கின்ற சோமாஸ்கந்த மூர்த்தம் என்பது குறிப்பு. இங்கு ரசவாதம் செய்த திருவிளையாடல் வரலாறு. அதிலே பொன்னனைய திருமேனி பொலிந்து தோன்றும் என்று 7வது திருப்பாடலிலே போற்றிய பெருமான் அவருக்கு அதே அந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்தோடு எம்பிரான் திருக்காட்சி கொடுத்தார் என்கின்ற அந்த குறிப்பை இந்த திருப்பதிகத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட திருப்பூவனம் என்கின்ற ஒரு அழகான தலம் பாண்டிய நாட்டின் தேவார பாடல் பெற்ற தலங்கள் 14லே 11வது தலம் வைகை ஆற்றின் தென்கரையிலே இருப்பது. பாண்டிய நாட்டில் 3 பாடல் பெற்ற பெருமை உடைய திருத்தலம், காசிக்கு சமமான தலம், ரசவாதம் செய்த திருவிளையாடல் நிகழ்ந்த தலம். ஆளுடைய நம்பிகள் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தமிழ் மூவேந்தர்களோடு எழுந்தருளி வழிபட்ட திருத்தலம். சுவாமியின் திருநாமம் பூவனநாதர், அம்மை மின்னம்மை, பலாமரம் அது ஸ்தலவிருட்சம், வைகை தீர்த்தம். திருப்பதிகங்கள் 4ம் திருவிசைப்பா 1ம் பெற்ற பெருமை உடைய திருத்தலம். அத்தகைய திருப்பூவனத்திலே எழுந்தருளி திருத்தாண்டக திருப்பதிகங்கள் பாடியருளிய எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் பிற தலங்களையெல்லாம் பணிந்து கொண்டு திருவிராமேச்சுரம் எழுந்தருளுகின்றார். தென்னிலங்கை இராவணன் தன் சிரம் ஈரைந்தும் துணித்த மன்னவனாமிராமனுக்கு வரும் பெரும் பாதகம் தீர்த்த பிஞகனை தொழுவதற்கு நினைந்து போய் பெருமகிழ்ச்சி துண்ணி மனம் கரைந்துருக தொழுது எழுந்தார் சொல் அரசர். எனவே திருவிராமேச்சரம் சென்று துதிக்க வேண்டும் என்பது திருநாவுக்கரசு சுவாமிகள் மிக விருப்பம் கொண்ட அந்த திருவுள்ள குறிப்பு. அதனை ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் இங்கே நமக்கு எடுத்து காட்டுகின்றார். தென் இலங்கை அது தமிழ்நாடு கடந்து அதன் தெற்கிலே கடல் புறத்தே இருக்கும் தீவு. அந்த தென் இலங்கை, தென் என்பது அழகிய என்றும் பொருள் தரும். அத்தகைய தென் இலங்கையிலே இருக்கின்ற அரசன் ராவணன், அவனுடைய சிரம் ஈரைந்து 10, அந்த 10 சிரங்களை துணித்த மன்னவனாம் இராமன், துணித்த மன்னன் ராமன் என்று சொல்லாமல் மன்னவனாம் இராமன் என்றால் இனி மன்னனாக போகின்றவர் ஸ்ரீராமர் என்ற குறிப்புப்பட மன்னவனாம் இராமர், இனி மன்னனாக இருக்கின்ற அந்த ராமர் அந்த ராவணனுடைய 10 தலைகளையும் துணித்தார். அந்த துணித்ததனால் வருகின்ற பெரும் பாதகம், அதனை தீர்த்த எம்பெருமான். எனவே ராவணன் சிரங்களை துணித்ததனால் வருகின்ற பெரும் பாதகம் அது ராவணனை அழித்ததால் ராமனுக்கு வந்து சேர்ந்தது. ஏன் அது பெரும் பாதகம் என்றால், ராவணன் வேதம் பயின்றவன், தவம் உடையவன், சிவபூஜை செய்பவன், பெரும் வீரன் முதலிய குணங்கள் உடையவன். அத்தகைய ராவணனை கொன்றது பெரும் பாதகம். ராவணன் மற்றவன் மனைவியை விரும்பிய குற்றத்துக்கு உட்பட்டான் என்றாலும் அந்த குற்றத்துக்காக சிரம் துணித்த தண்டனை மிகை. அதோடு மட்டுமல்ல, ராவணனோடு ஏற்பட்ட அந்த போரிலே ஏராளமான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் முதலிய அரக்கர்கள் வீழ்ந்துபட்டார்கள். இலங்கை முழுவதும் அழிந்துபட்டது. எனவே இந்த செயல்கள் எல்லாம் பெரும் பாதகம்.
மேலும் எந்த காரணத்தினாலும் ஒரு உயிரை கொள்வது என்பது அது செய்தவனுக்கு கொலைப்பழியை தந்தே விடும் என்ற ஒரு முறைமை. கொலை தண்டனை விதிக்கும் நீதிபதிக்கோ அரசருக்கோ அந்த கொலைப்பழி வந்து சேராது. நீதிபதியின் ஆணையின் வழி கொலை குற்றத்தை நிறைவேற்றும் ஏவலாளர்களுக்கும் அந்த கொலைப்பழி வந்து சாராது. ஆனால் இறைவன் விதித்த நீதி நூல் முறைப்படி அது அரசன் செய்யும் கடமை, மன்னவன் செய்யும் கடமை. ஆனால் இந்த நிலையிலே ராமன் மன்னன் இல்லை. அப்படி மன்னன் இல்லாத ராமன் இந்த ஒரு குற்றத்துக்காக ராவணன் முதலான எத்துணையோ அரக்கர்கள் இலங்கை வீழ்ந்துபட்டது என்ற இந்த காரணத்தினால் வருகின்ற பெரும் பாதகம். அந்த பெரும் பாதகத்தை தீர்த்தருளிய பெருமான் அதோடு மட்டுமல்ல, அந்த ராவணனினுடைய அந்த ராமேஸ்வரத்தினுடைய வரலாறு, அது அந்த பழி, அந்த பாதகம் தனக்கு வந்து சேராமல் இருக்கும்படி ராமன் அங்கே பூஜித்தார். சிவபெருமானை சிவலிங்கம் ஸ்தாபித்து பூஜித்தார் என்கின்ற அந்த திருவரலாற்றை நாம் பார்க்கின்றோம். அப்படி ராமனுக்கு இதனால் வரக்கூடிய பெரும் பாதகத்தை தீர்த்த சிவபெருமான் அந்த பெருமானை வணங்குவதற்கு திருவுள்ளம் கொண்டு மிக்க மகிழ்ச்சி பொருந்த மனம் கரைந்து உருக வாகீசர் தொழுது எழுந்தார். அடுத்த திருப்பாடல் தேவர் தொழும் தனி முதலை திருவிராமேச்சரத்து மேவிய சங்கரனை எதிர் நின்று விருப்புறு மொழியால் பரவு திருநேரிசைகள் முதலான தமிழ்பாடி நாவரசர் திருத்தொண்டு நலம் பெருக செய்து அமர்ந்தார் என்கின்ற அந்த திருப்பாடல். தேவர்கள் தொழுகின்ற ஒப்பற்ற முதல்வர் அப்பெருமான், அவரை திருவிராமேச்சரத்திலே பொருந்திய அந்த சங்கரனை சென்று தரிசிக்கின்றார். திருவிராமேச்சர பெருமான் திருமுன்பு சென்று எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் விருப்பமிக்க மொழிகளால் நிறைந்த திருநேரிசைகள் முதலான தமிழ் பதிகங்களை பாடி திருநாவுக்கரசு பெருமான் நன்மை பெருகும்படி திருத்தொண்டுகளையும் செய்து அந்த திருவிராமேச்சரம் திருத்தலத்திலே விரும்பி எழுந்தருளி இருக்கின்றார். திருப்பூவனத்தை வணங்கிய பின் கிழக்கே அடுத்து செல்வதற்கு நினைவுக்கு வரும் தலம் திருவிராமேச்சரம். எனவே திருவிராமேச்சரம் செல்ல வேண்டும் என்று நினைத்து வழியிலே இருக்கின்ற திருத்தலங்களையெல்லாம் தரிசித்து கொண்டு திருநாவுக்கரசு பெருமான் திருவிராமேச்சரம் சென்று இவ்வாறு துதித்து வணங்குகின்றார். அங்கே தேவர்களெல்லாம் தொழும் தனி முதல். ஏனென்றால் தேவர்களிலே பெரிய தேவராகிய திருமாலினால் ஸ்தாபிக்கப்பட்டு வழிபடப்பட்டவர் அங்கே அந்த தீவிலே நம்முடைய எம்பெருமான். எனவே தேவர் தொழும் தனி முதல். அப்படி தேவர்களிலே பெரிய தேவராகிய திருமாலினால் ஸ்தாபிக்கப்பட்ட காரணத்தினால் திருமால் உள்ளிட்ட மற்றைய தேவர்களும் வந்து வணங்கி நலம் பெறும் நிலை திருவிராமேச்சரம். ராமனால் ஸ்தாபிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டதால் ராமேஸ்வரம் என்று திருநாமம். எப்படி திருப்பனந்தாள் தாடகையீஸ்வரம் என்று சொல்கின்றோமோ அதே போன்று இதனை தக்க வாசமிக்க அலர்கள் கொண்டு மதியினான் மால்சை கோயில் என்று பதிகப்பாட்டுகளை நாம் பார்க்கின்றோம். அந்த திருவிராமேச்சரத்திலே எழுந்தருளி இருக்கின்ற பெருமான் சங்கரன். ஏனென்றால் ராமனுக்கு வரும் பெரும் பாதகம் தீர்த்து இன்பம் செய்தார். சங்கரன் என்றால் சங்கரன், நன்மையை செய்பவர், இனிமையை செய்பவர் என்று அந்த நாமத்திற்கு பொருள். எனவே அந்த சங்கரன் என்ற நாமத்தினை இங்கே ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் வைக்கின்ற அந்த தெய்வ கவி நலம். அது மட்டுமல்ல, ராமனுக்கு வரும் பெரும் பாதகம் தீர்த்து இன்பம் செய்ததோடு மட்டுமல்ல, இன்றும் கூட தன்னை வணங்குபவர்கள் எல்லோருக்கும் நலம் செய்கின்ற பெருமான் திரு ராமேஸ்வரம் எழுந்தருளிய பெருமான். இன்பம் செய்தலில் சங்கரன் என்பது காஞ்சி புராணம்.
அத்தகைய பெருமானை அன்பு பெருக்கினால் தாமே வரும் மொழிகளை கொண்டு திருநேரிசை பதிகம் முதலான பதிகங்கள் பல பாடி துதிக்கின்றார். அப்படி அருளப்பட்ட பதிகங்களிலே ஒரு திருப்பதிகம் திருநேரிசை திருப்பதிகம் 1 நமக்கு கிடைத்திருக்கின்றது. அதனை நலம் பெருக அருளினார் நம்முடைய பெருமான். உலகம் உண்மை நெறி இதுதான் என்று கண்டு பின்பற்றி பெருநன்மை அடையும்படி அருளிய திருப்பதிகம் திருவிராமேஸ்வரத்திற்குரிய திருநேரிசை திருப்பதிகம். அது பாசமும் கழிக்ககில்லா அறக்கரை படுத்து தக்க வாசமிக் கலர்கள் கொண்டு மதியினான் மால்சை கோயில் நேசமிக் அன்பினாலே நினைமினீர் சென்று நாளும் தேசமிக்கானிருந்த திருவிராமேச்சுரமே என்று ஆரம்பிக்கின்ற திருப்பதிகம். வன்கண்ணராய் கோடி மாதவங்கள் செய்து குன்றினாராகிய அரக்கர்களையெல்லாம் கடலிடை மலைகளால் அடைத்து வீடவே சக்கரத்தால் எரிந்து கருமமுற்றி வாசமிக் கலர்கள் கொண்டு மதியினால் தேடி மால் செய்த கோயிலாகிய திருவிராமேச்சரத்தை பற்றி நெஞ்சே படர்சடை ஈசன்பாலே பரவு, அதுவே நன்னெறியாகும் என்று அருளுகின்ற அற்புதமான அந்த திருப்பதிகம். கடலிடை மலைகள் தம்மால் அடைத்து என்பது அந்த சேது பாலம் கட்டிய வரலாறு. அப்படி திருவிராமேச்சரம் இது பாண்டிய நாட்டு பாடல் பெற்ற தலங்களிலே 8வது தலம். ராமனது விருப்பப்படி அனுமர் கொண்டு வந்த லிங்கம் அனுமலிங்கம். அது ராமநாதரின் கோயிலை அடுத்து ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. அனுமனுடைய அன்பின் சிறப்புக்காக இங்கே அனுமலிங்கத்துக்கு முதலில் பூஜை என்று ஸ்ரீராமன் விதித்த அந்த முறைமை பற்றிய இன்றும் நிகழ்ந்து வருகின்றது. பாரத தேசத்தின் 12 ஜோதிர்லிங்கங்களுள் ஒன்று. சேதுமாதவர் வீற்றிருக்கின்ற தலம். ஏனென்றால் தம்மை பிரிந்து வந்து குணநிதி பாண்டியனிடம் வளர்ந்த லக்ஷ்மியை ஒரு வேதியன் உருவம் கொண்டு வந்து மணந்து சேதுமாதவர் என்ற பெயரோடு விஷ்ணு வீற்றிருக்கின்றார். அந்த சேதுமாதவரை வணங்கினால்தான் ராமநாதரை நம்முடைய பெருமானை வழிபட்ட பலன் அடைவார்கள் என்று சேது புராணம் கூறுகின்றது. அநேக தீர்த்த சிறப்புகள் உடைய தலம். அதை இன்றும் நாம் பார்க்கின்றோம். அக்னி தீர்த்தம் உள்ளிட்ட அந்த 22 தீர்த்தங்கள் கிட்டத்தட்ட திருக்கோயிலுக்கு உள்ளேயே அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். ராமனது தனுவின் முனையால் கீறி உண்டாக்கப்பட்டதால் தனுஷ்கோடி. அந்த தனுஷ்கோடி அதோடு இந்த தலத்தின் வடக்கே கந்தமாதன மலை என்று இந்த இராமாயண தொடர்புடைய பல இடங்கள். காசிராமேஸ்வரம் என்று முக்தித்தலமாகிய காசியோடு இணைத்து பேசப்படும் பெருமை உடையது. எனவே நாள்தோறும் இங்கே நம்முடைய ராமநாத பெருமானுக்கு கங்கையின் தூய நீர் மிகுதியாக கொண்டு திருமஞ்சனம் ஆட்டப்படுவதை இன்றும் நாம் பார்க்கின்றோம். சுவாமி ராமநாதர், அனுமேசர், அம்மை பர்வதவர்தினி, மலைவளர் காதலி, விசாலாட்சி, அக்னி தீர்த்தம், ராமதீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம், தனுஷ்கோடி உள்ளிட்ட பல தீர்த்தங்கள் என்று தலச்சிறப்பு. அதன் பின்னர் அடுத்த திருப்பாடல் 410வது திருப்பாடல் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் புராணத்திலே அங்குரைந்து கண்ணுதலார் அருள் சூடி அகன்று போய் பொங்கு தமிழ் திருநாட்டு புறம்பனை சூழ் நெல்வேலி செங்கண் விடையார் மண்ணும் திருக்கான பேர் முதலா எங்கு நிகழ் தானங்கள் எல்லாம் புக்கு இறைஞ்சுவார். அத்திருத்தலமாகிய திருவிராமேஸ்வரத்திலே பல நாட்கள் எழுந்தருளிய எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அங்கே சிவபெருமானிடமிருந்து திருவருள் விடை பெற்றுக்கொண்டு அத்தலத்தில் இருந்து புறப்பட்டு இந்த பொங்கும் தமிழ் திருநாட்டில் புறம்பனையினால் சூழப்பட்ட திருநெல்வேலி திருத்தலம் அதை சென்று தரிசிக்கின்றார். எனவே பல நாட்கள் நாயனார் திருவிராமேச்சுரத்தில் எழுந்தருளி இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இதே போன்று எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரும்
நாதர் தமை நாள்தோறும் வணங்கி ஏத்தி நளிர்வேலை கரையின் அயர்ந்திருந்தார் அன்றே என்று எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்திலும் ஆளுடைய பிள்ளையார் பல நாட்கள் இத்தலத்திலே எழுந்தருளி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி எழுந்தருளியிருந்து அங்கிருந்து புறப்பட்டு தமிழ்நாட்டிலே வயல்களால் எப்புறமும் சூழப்பட்ட மருத நிலமாகிய நெல்வேலி என்று போற்றப்படும் திருநெல்வேலி திருத்தலத்திற்கு எழுந்தருளி எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் வணங்கி பின்னர் அங்கிருந்து திருக்கானப்பேர் என்று போற்றுகின்ற காளையார் கோயில் திருத்தலம், பொங்கு தமிழ் திருநாட்டு புறம்பனை சூழ் நெல்வேலி செங்கண் விடையார் மன்னும் திருக்கானப்பேர் முதலா எங்கும் நிகழ் தானங்கள் எல்லாம் புக்கு இறைஞ்சுவார். திருநெல்வேலி மற்றும் திருக்கானப்பேர் முதலான பாண்டிய நாட்டிலே இருக்கின்ற எல்லா ஸ்தலங்களிலும் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் எழுந்தருளி இறைவனை போற்றுகின்றார். 411வது திருப்பாடல் தொழுது பலவகையாலும் சொற்றொடை வன் தமிழ் பாடி வழுவில் திருப்பணி செய்து மனம் கசிவுற்று எப்பொழுதும் ஒழுகிய கண் பொழி புனலும் ஓவது சிவன்தாள்கள் தழுவிய சிந்தையில் உணர்வும் தங்கிய நீர்மயிர் சரித்தார் என்று இந்த பாண்டி நாட்டு திருப்பதிகங்களை திருநெல்வேலி திருக்கானப்பேர் என்ற காளையார் கோயில் முதலான எல்லா திருத்தலங்களையும் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் சென்று பணிகின்ற பாங்கு, அப்படி பல வகைகளால் அமைந்த சொற்றொடைகளாகிய வழப்பமுடைய தமிழ் பதிகங்களையெல்லாம் பாடி குற்றமில்லாத திருப்பணிகளை செய்து மனம் மிக உருகி எக்காலத்திலும் பொழுகின்ற நீர் ஒழுகும் திருக்கண்கள் நீங்காமல் சிவபெருமானுடைய திருவடிகளை உணர்ச்சியில் தழுவிக்கொண்ட சிந்தையும் ஆக இப்படிப்பட்ட தன்மையிலே திருப்பாண்டி நாட்டிலே தலங்கள் தோறும் சென்று இறைஞ்சுகின்றார் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள். யாப்பின் பல வகையாகவும் பண்ணின் பல வகையாகவும் அருளிய திருப்பதிகங்கள், கைத்தொண்டாகிய திரு உழவார பணி, திரு அலகு பணி முதலான வலுவில்லாத திருப்பணிகள், ஆன்மாக்களின் குற்றங்களை நீக்குகின்ற திருப்பணிகள், ஆகமங்கள் விதித்த வகையில் சிறிதும் வலுவில்லாத பணி செய்யும் நியதி, மனதிலே எப்போதும் கசிவு, உள்ளே ஊற்று போல எப்போதும் பெருக உருகி நிற்றல், இருவெளியிலும் எப்போதும் புனல், எம்பெருமானின் திருத்தாள்களை உணர்வில் தழுவிக்கொண்ட சிந்தை என்று அந்த தூய வெண்ணீரு துதைந்த பொன் மேனியும் என்றும் மார்பார பொழி கண்ணீர் என்றும் அந்த திருப்பாட்டுகள் எல்லாம் இங்கே நம் நினைவுக்கு வருகின்றன. இது பாண்டிய நாட்டிலே இவ்வாறு திருத்தலங்களை இந்த நிலைமையிலே எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் தரிசித்தது அது மிக சமீபத்திலே எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் பெருமானின் திருவடியை சார இருக்கின்ற அந்த தீவிரத்தை நமக்கு ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் எடுத்து காட்டுகின்ற திருக்காட்சிகள். ஏனென்றால் பாண்டிய நாட்டு திருத்தல யாத்திரையை நிறைவு செய்து நேரே திருப்புகலூர் எழுந்தருளுகின்ற திருநாவுக்கரசு சுவாமிகள் அங்கே சித்திரை சதயத்திலே எம்பெருமான் திருவடியை அடைகின்றார். அப்படி இந்த பாண்டிய நாட்டு திருத்தல யாத்திரை என்பது அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த யாத்திரையாக இருக்கின்றது. தேம்பொழியும் செந்தமிழ் நாட்டின் எங்கும் சென்றிறைஞ்சி பாம்பணிவார் தமை பணிவார் பொன்னி நாடு அது அணைந்து வாம் புனல் சூழ் வளநகர்கள் பின்னும் போய் வணங்கியே பூம்புகலூர் வந்தணைந்தார் பொய்ப்பாசம் போக்குவார் என்று எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் பாண்டிய நாட்டு தல யாத்திரையை நிறைவு செய்து பூம்புகலூர் சென்று எழுந்தருளுகின்ற அந்த திருப்பாடல். தேம்பொழியும் தமிழ் சொல்லின்பம் செம்மை என்ற பொருளின்பம்
அது நாட்டினுடைய சிறப்பும் கூட. அது பொழில் சூழுதல் பொருணை முதலான ஆறுகளின் வளத்தால் அது செந்தமிழ் நாட்டுக்கு உரிய சிறப்பு. அது தேம்பொழியும் செந்தமிழ் நாட்டுக்குரிய சிறப்பு. சொல் இன்பமும் பொருள் இன்பமும் அது தேம்பொழியும் செந்தமிழின் சிறப்பு. அப்படி இரு சிறப்புகளும் எங்கும் நிறைகின்ற இந்த பாண்டிய நாட்டு தலங்கள் அப்படி செந்தமிழ் நாட்டினில் எங்கும் சென்று மற்றைய பாண்டிய நாட்டு தலங்கள் எல்லாம் சென்று பணிகின்றார். திருச்சொல்லியல், திருவேடகம் முதலான மற்றைய திருப்பதிகங்கள். ஆனால் இந்த திருத்தலங்களுக்கெல்லாம் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய திருப்பதிகங்கள் நம்முடைய தவக்குறைவு காரணமாக நமக்கு கிடைக்க பெறவில்லை. அப்படி வணங்கிக் கொண்டே சென்று புகலூர் எழுந்தருளுகின்றார் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள். புகலூர் என்பது சரண்யபுரி, பிறவி புகழாக அடையும் இடம். பிறவிக்கு அஞ்சிய உயிர்கள் வந்து புகுகின்ற இடம், சரணம் அடைகின்ற இடம். அங்கே எழுந்தருளுகின்றார் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள். அவர் பொய்ப்பாசம் போக்குவார். முன்பு பாண்டிய நாட்டுக்கு எழுந்தருளும் போது எந்த தலங்களையெல்லாம் தரிசித்து வந்தாரோ அதே போன்று மறுபடியும் பூம்புகலூர் எழுந்தருளும் போது வழியில் இருக்கின்ற பாண்டிய நாட்டு தலங்கள், சோழ நாட்டு திருத்தலங்களை மீண்டும் சென்று வணங்கி அத்தகைய பொய்ப்பாசம் போக்குவாராகிய எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் புகலூர் எழுந்தருளுகின்றார். உயிர்களின் பொய்ப்பாசத்தை தம்முடைய திருப்பதிகங்கள் மூலமாகவே போக்குகின்ற பெருமான் எம்பிரான் திருநாவுக்கரசு நாயனார் பூம்புகலூர் எழுந்தருளுகின்றார். இவ்வாறு எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளது பாண்டிய நாட்டு தலயாத்திரை அமைகின்றது. பாண்டிய நாட்டு தலயாத்திரை நிறைவடைந்த பின் பூம்புகலூர் எழுந்தருளிய எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அங்கே பல திருத்தொண்டுகளை செய்து பல திருப்பதிகங்கள், அரிய திருப்பதிகங்களை பாடியருளி சித்திரை சதய நன்னாளிலே இறைவன் அடி சேர்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம் திருவரலாற்றிலே. இவ்வாறு எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளது பாண்டிய நாட்டு தலயாத்திரை கிட்டத்தட்ட 11 திருப்பாடல்களிலே எம்பிரான் ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமானால் நமக்கு எடுத்துக்காட்டி அருளப்பட்டது. அதனை இந்த சித்திரை சதயம் எம்பிரான் திருநாவுக்கரசு நாயனார் குரு பூஜை தினத்திலே நன்னாளிலே நமக்கு சிந்திக்க கிடைத்தது. எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளின் பெரும் கருணை என்று அந்த கருணைக்கு கோடி நன்றிகளை சமர்ப்பித்து இணைந்திருந்த அத்துணை அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் அடியேன் மனம் மொழிமைகளினால் வணங்கி நன்றிகளையும் சமர்ப்பித்து கொண்டு இந்த சிந்தனையை இந்த அளவிலே நாம் நிறைவு செய்வோம். எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியோம் வல்லிகாந்த ஸ்மரணம் சிவசுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.